நான் உங்கள் பிங்கி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு பெரிய வ்ளாக் போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்காக இந்த வ்ளாக் வந்து ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலுக்கு தான் பிரைடல் மேக்கப்புக்காக போக போகிறோம். ஸோ அதோட ஃபுல் ஃப்ளெஜ் வ்ளாக் தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிரைடோட நேம் வந்து ஐஸ்வர்யா. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் லுக் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் அவங்களோட ரிசப்ஷன் மேக்கப்புக்காக தான் போகிறோம். ஸோ போனது வந்து ஒரு இன்டர்மீடியட்டான டைம், அதனால் பசிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமேவும் கொண்டுட்டு போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே நான் வாங்கிட்டு வரல, என்னோட டீமில் உள்ளவங்க தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் போகிற வழி எங்கும் மலை தான். நாகர்கோவில்னாலே சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அழகாக இருந்தது ஊர். ஸோ போயிட்டு நாங்கள் அங்கே வந்து ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து மேக்கப்புக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். பட் பிரைட் வர கொஞ்சம் டிலே ஆனனால நாங்கள் அங்கேயே லஞ்சும் சாப்பிட்டுட்டு அப்புறமா மேல் ஃப்ளோரில் தான் வந்து மஹால் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பிரைடோட ரூமில் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பிரைட் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பிரைடும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களோட ஸ்கார் எல்லாமே கவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ளாலஸான மேக்கப் இருக்குன்னா அவங்க லெஹங்காக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்களே பண்ணிவிடுங்க, எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்ற மாதிரி என்கிட்டயே ஃபுல்லாக விட்டுட்டாங்க. ஸோ அவங்க அன்றைக்கி வேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டில் க்ரீன் கலர் லெஹங்கா. ஸோ எனக்கு அந்த லெஹங்கா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ரொம்ப ஷோராக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சூப்பர் டூப்பராக கொடுத்தாச்சு. ஸோ அதனால் ரிசப்ஷனில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக மேக்கப் வந்துடணும்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஒரு லுக்கு. ஸோ அந்த லுக் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா 200% வந்திருந்தது. அவ்வளோ அழகான அவுட்கம் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அன்றைக்கி அவங்களுக்கு பண்ணியிருந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியான ஒரு ஏர் ப்ரஷ் மேக்கப் தான் வந்து பண்ணியிருந்தேன். அவங்க ரீசெண்டாக யூஸ் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷ் ரீசன்னால அவங்க ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வந்து அது நிறைய மார்க்கும் ஆகிட்டு. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு அழகாக கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக கவர் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ளாலஸான பேஸ் தான் கொடுத்துருந்தேன். ஐஸ்க்கு வந்து அவங்க லெஹங்காக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஸ்மோக்கியான எஃபெக்டில் தான் கொடுத்துருந்தேன். ஹேர்டு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக வேணுன்றதான் அவங்களோட விஷயம் எப்போவுமே இருக்கும். அவங்களோட டேஸ்ட் என்னங்கிறது எனக்கு என்கேஜ்மெண்ட்லேயே தெரிஞ்சுட்டு, ஸோ அது விஷ் படியே நான் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப கார்ஜியஸாக இருந்தாங்க. இந்த பின்ட்ரெஸ்ட்லாம் பார்ப்போம்ல முஸ்லீம் வெட்டிங் லுக் ரெஃபரன்ஸ்க்கு, அதே மாதிரியே நம்ம ஐஷு ஆகிட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது அவுட்கம். அண்ட் ஷீ லவ் த மேக்கப். ஒரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ண அவ்வளோ ஹாப்பியாக நம்மகிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, அழகாக பண்ணிட்டீங்க, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குன்னு எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தது. இன்னுமே என்னை நல்லா ஒர்க் பண்ண வச்சுது. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 hourல அவங்கள கடன்னு ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரைட்ஸ்மேட் பண்ணியிருந்தோம் அவங்களோட தங்கச்சிக்கு. இவங்க வந்து சௌமி, சச் அ கியூட்டி பை. எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து என்கேஜ்மெண்ட்லேயும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, வெட்டிங் அப்பவும் நல்லா ரிசப்ஷன் அப்பவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கும் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு சௌமியோட அவுட்கமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த 2 மேக்கப்பில் எந்த மேக்கப் பிடிச்சிருந்ததை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் இதேமாரி உங்களோட ஈவெண்ட்டில் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் ஈவெண்ட்டை சூப்பராக முடிச்ச திருப்தியோடு நாங்கள் அங்கேருந்து கடகடன்னு கிளம்பிட்டோம் ஊருக்கு. போகிற வழியில் கீழே பஃபெட்டில் வந்து வடையும் காஃபியும் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் குடிச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதேமாரி லாங் வீடியோஸ் போடணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பாக அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம பேஜே இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை, see you and take care.